ஓஹோ, நான் குறுக்க வந்துட்டேனோ? அதெல்லாம் இல்ல, நான் எச்சரிக்கையா தான் வந்தேன். ஏன் திடீர்னு இப்படி போயிட்டு இருக்க? நான் கொஞ்ச நாளா இப்படிதான் வந்துட்டு இருக்கேன். அப்படியா? போப்பா. ஹாய். ஹலோ அக்னி, சரவுக்கு லெட்டர் போட்டியா? போட்டேன் சார், பதில் தான் வரவே மாட்டேன். அப்போ ஒரு ட்ரங்க் கால் போடு. உன்னை எப்படியாவது பர்மனன்ட் பண்ணிக்கணும்னு ஒரு ஆதங்கம் தான். நீங்க மனசு வச்சா நடக்கும், மனசு வைக்கவே மாட்டீங்களா? வைக்கிறேன். மனசு வைக்காமலா ஒரு மண்டலம் 48 நாளா அல்வா வாங்கி கொடுத்து அனுப்புறேன். அல்வாவா? ஒரு மண்டலமா? ஏன் வாங்கி தின்ன வாய்க்கு ருசி தெரியல? இந்த பிகு தானே வேண்டாங்கிறது. நம்ம சந்திக்கும் போது ஒரு இதா இருக்கட்டுமேன்னு தான் தூத அல்வா மூலமா அனுப்புனேன். அந்த பியூனு அம்மிக்கல் தலையன் சொல்லல? போதும் நிறுத்துங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்ல. எவன் என்கிட்ட கொடுத்தாரா சொன்னா? நிரூபிக்கல அப்புறம் நடக்கிறதே வேற. அன்னைக்கு ஸ்கூல்ல நான் கொடுத்து அனுப்புறதெல்லாம் வந்து சேருதான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் கரெக்டா வந்து சேருதுன்னு சொன்னீங்க. சாக் பீஸ பத்தி தான் கேக்குறீங்க நினைச்சு சொன்னேன். ஐயோ, என் கலெக்ஷன் காசெல்லாம் ஆனைக்கு அல்வா வாங்கி கொடுத்த கதையா ஆகி போச்சே. ஏன் சார், உங்களை எவ்வளவு கௌரவமா நினைச்சு உங்களோட பழகிக்கிட்டு இருக்கேன். நீங்க இவ்வளவு மோசமா போவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. இதை எங்க ரிப்போர்ட் பண்ணி எப்படி உங்களை சந்திக்கணுமோ அப்படி உங்களை சந்திக்கிறேன். அக்னி அக்னி, அவசரப்பட்டு ரிப்போர்ட் எல்லாம் பண்ணாத. அந்த அம்மி தலையும் தான் சொன்னா நான் வாங்கி கொடுக்குற அல்வாவையெல்லாம் அப்பக்க அப்பக்கன்னு திங்கிறேன்னு. அதை நம்பி நான் ஆசையை வளர்த்துட்டேன். நடந்து போறே, சைக்கிள் டபுள்ஸ் போலாமா? சிங்கிள்ஸே போறேன். அடே அம்மி தலையா, கூப்பிட்டீங்களா சார்? அடடே, ஸ்வீட் பைட்லாம் ரெடியா இருக்கு போல் இருக்கு. மைசூர் பாக்கு தானே வாங்குனீங்க? இல்ல, இன்னைக்கு பெங்களூர் பாக்கு வாங்கி வச்சிருக்கேன். உங்க நிலைமை எனக்கு புரியுது. மைசூர் பாக்குனா அக்கனை டீச்சர் பிரியமா சாப்பிடுவாங்களாம் என்கிட்ட சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அக்கனை டீச்சர் உங்க வழி கொண்டாந்துட்டேன். இன்னைக்கு முடிவு தெரிஞ்சிடும். சரி. அப்ப ஆடி இனிமே ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஐட்டமா சொல்லணும். அவங்க அப்பா விட்டு காசா கலெக்ஷன் காசு தானே. ஒழுங்கான முறையில சம்பாதிக்காம காசுலாம் இப்படித்தான் போகும். மைசூர் பாக்குன்னு சொல்லி செங்க கட்டிய வச்சுட்டானே. இந்த எச்சம் சரியா நம்மளை ஏமாத்தி விட்டானே. செங்க கட்டி எது கொடுத்தான்? பல்லு விளக்குறதுக்கு. அப்படியா? பாத்தியாரா? ஏண்டா ஒரு நாளைக்கு ஏமாத்துறதுக்கே சலிச்சுக்கிறியே, தினமும் என்ன ஏமாத்தி தின்னுட்டு இருந்தியே, எனக்கு எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி தின்னு நாக்கு செத்து போச்சு. வாய்க்கு ருசியா வெரைட்டிஸா கேட்டியே. இந்தா விதவிதமா தர்ற, வாங்கிக்க. இந்தா. அம்மா சார் அடிக்காதீங்க சார், சொன்னா கேளுங்க சார். நம்ம கேட்க மாட்டேன் சார். சார் மிதிக்காதீங்க. ஐயா ஐயா அடிக்காதீங்க சார். நிறுத்துங்க சார். இனிமே என் மேல கை வச்சீங்க நடக்கிறதே வேற. இந்த அல்வா விஷயத்தை அக்கனி டீச்சர்ட்ட சொல்லிடுவேன். சொல்லடா. நீ என்னடா சொல்றது? நானே சொல்லிட்டேன். என்ன சொன்னாங்க? செருப்பாலேயே அடிச்சிருப்பா. அன்னைக்கு அவகிட்ட செருப்பு இல்ல. உன் கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத. இனிமே தான் உனக்கு தொடர கதையே ஆரம்பம். இனிமே யாராவது என் மேல டச் பண்ணீங்க, இங்கிலீஷ் பேசாத. மறுபடியும் டச் பண்ணீங்க, ஸ்கூல் பூரா சொல்லி உங்க மானத்தை வாங்கிடுவேன். வாங்கேடா, வாங்கிக்கோ. இப்ப மட்டும் நான் வாங்காமல வச்சிருக்கேன். அப்படியா? மைனர்ட்ட சொல்லி உங்க வேலைக்கே உழவ வைப்பேன். டேடே, மாச கணக்குல அல்வா வாங்கி இந்த வாயால தானே தின்ன. அந்த விசுவாசத்துக்காவது மைனர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணாதடா. அப்படி பயம் உள்ளவரு என் மேல எப்படி கை வைக்கலாம்? தப்புதான் சகோதரா. உங்க மேல பல தப்பு இருக்கு. இத வெளியே சொல்லி நான் லீக் அவுட் பண்ணிடுவேன். என்னை அனுசரிச்சு நடத்துக்குங்க, தெரியுதா? கல்ல தொடுவானே கை நாறுவானே. உங்களை சொல்ல சகோதரா, நீங்க போங்க. ஒரு அல்ப விஷயத்துக்கு இந்த அல்பகட்ட மாட்டி உன்னை சங்க பிடிச்சு நெரிச்சு கொண்டுடுவேன். போவேண்டா. 4 இடத்துல பிச்சை எடுத்தாக சாப்பிடுறா. ஆமா, முழிக்கிறான் பாரு முழி, கல்லுனி மங்க மாதிரி. ஏன்டா இருந்துகிட்டு உயிரை வாங்குற? நீயும் போய் சேர்ந்துட்டினா நானும் நிம்மதியா இருப்பேன்டா. பெத்த கடனுக்கு எத்தனை அழு அழுதுகிட்டு இருக்கிறது. மனுஷனுக்கு நிம்மதி வேண்டா. போடா. ஏப்பா, உனக்கு பேச வராதா? பேசுவேனே. உங்க அப்பா ஏன் இப்படி திட்டிட்டு போறாரு? பசிக்குதுன்னு சொன்னேன், அதான் இப்படி திட்டிட்டு போறாரு. ஆமா, நீ ஏன் இப்படி சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க? ஸ்கூலுக்கு போறது, படிக்கிறது. பள்ளிக்கூடம் போகணும்னு தான் ஆசை. ஆனா நான் இருக்கிறது எங்க அப்பாவுக்கு பிடிக்கல. நீ இப்படி பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துருந்தா யாருக்கு தான் கோவம் வராது? இங்க பாருங்கக்கா.
சரியா பாடகை வரலைங்கிறதுக்காக திருவிழாவை நிறுத்திட முடியுமா? அது எப்படிங்க? ஏதாவது ஏற்பாடு பண்ணி தானே ஆகணும். வேற ஆள் இல்லைங்களே. எனக்கு கூட தான் கேபி சுந்தரம் பாலும் தியாகராஜ பாலும் நல்ல பழக்கம். இந்த நேரத்துல அவங்க இல்லாம போயிட்டாங்களே. இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல. ஆ. நான் வேணா உன்னை அனுப்பி வைக்கிறேன், போய் கூட்டிட்டு வா. இல்லைன்னா அவங்களோட அங்கேயே இருந்துரு. வேணும்னா நம்ம பாட்டு டீச்சர் கோகிலாவே பாட சொல்லாமே, அவங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த மாதிரி இருக்கும். பசங்க முன்னால பாடுறதுக்கும் பப்ளிக்ல பாடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கைதட்டலுக்கு பதிலா கல்லெறி விழுந்தா என்ன பண்றது? யோ சொல்லையா. அதுவும் வாசம் தான். கேட்டுக்க. பாட வருமா? நல்லாவே பாடுங்க. அதை கேட்கலப்பா, கோயில பாடுறதுக்காக வருமா? நான் சொன்னா கோகிலா மறுக்காது, கண்டிப்பா பாடும். ஓஹோ, எல்லாருக்கும் அதான் சம்மதம்னா அதையே ஏற்பாடு பண்ணிடுவோம். சரி, சம்மதம் தான். கோவில் திருவிழால நான் பாடணுமா? ஏன் சின்ன குழந்தைங்க முன்னாடி தான் உன் வித்தையை காட்டுவியா? அப்படிதான் வச்சுங்களேன். அப்படி சொன்னா விட்டுருவேனா? ப்ளீஸ் என்ன வம்புல மாட்டி விடாதீங்க. இந்த பாரு, நான் வாக்கு கொடுத்துட்டேன், நீ பாடித்தான் ஆகணும், வேற வழி இல்ல. இது கிராமத்து பொது விஷயம். அவங்க எதிர்பார்க்கற மாதிரி எனக்கு பாட வராது. அவங்களும் ரசிக்கிற மாதிரி தான் பாட. புரியாதவங்களும் தலையாட்டி ரசிக்கிற மாதிரி பாடினாதான் சங்கீதத்துக்கு பெருமை. இசைக்கு நீ தொண்டு செய்யறதா அர்த்தம். எனக்காக நீ பாடித்தான் ஆகணும். சரி, சம்மதிக்கிறேன். அவ்வளவுதானே? இத பாரு, ஒப்புக்கு ஒத்துக்கிட்டு ஏதாவது எக்கு தப்பா பாடின, தொழிலுக்கு எப்பவுமே நான் துரோகம் பண்ண மாட்டேன். நீ பாடி எல்லாரையும் அசத்திடணும். ஏதாவது சொதப்புன, முன் வரிசையில தான் உட்கார்ந்துருப்பேன். முதல் கல்லு ஏன் கல்லு தான் மேடைக்கு வரும். ஓகே? நம்ம வாணிராணி டான்ஸ் நடக்கிறதுக்காக அந்த சினிமா பின்னணி பாடகிய வரவிடாம செய்ய சொன்னீங்க, செஞ்சுட்டேன். இப்ப என்னடானா எவ்வளவு ஒரு தெல்ல பாட போறா. இவ பாட்டை எவன்டா உட்காந்து கேட்பான்? வாணி ராணி டான்ஸுக்கு தாண்டா கூட்டமே கூட போகுது. அது எப்படிங்க? டான்ஸ பத்தி நீங்க கமிட்டியில பேசவே இல்லையே. பாட்டு கச்சேரின்னு தானே முடிவாயிருக்கு. ஓஹோ, எதுவுமே பேசினா தானே பிரச்சனை. பேசாமலே காரியத்தை முடிக்கணும். அதுவும் நடக்கும், இதுவும் நடக்கும். இது ஒரு முறை. முன் வரிசையில முதல் ஆளா நான் தான் உட்கார்ந்துருப்பேன். ஒழுங்கா பாடல, மேடைக்கு முதல் கல்லு என் கல்லு தான் வரும். பாடுமா பாடுமா? ரெக்கார்டான சத்தத்தை கேட்டு ஏமா பாட்டை நிறுத்திட்ட? உன் பாட்டு சத்தத்தை கேட்டு எல்லா கூட்டமும் ஓடியாடத்தான் போகுது. தைரியமா பாடுமா? பாடுமா. கவிதை சொல்
எல்லாருக்கும் வணக்கம். கோகிலாவுடைய குரல்ல கலைவாணியே குடியிருக்கான். கலைவாணியை எப்படி பாராட்ட முடியும்? கும்பிடத்தான் முடியும். என் மனசுக்கு பெரிய குறை, ஏத்தாப்புல டான்ஸ வேற போட்டானுங்க. இந்த மாதிரி வருஷா வருஷம் கோகிலாவுடைய பாட்டு கச்சேரி இங்க நடக்கணும்னு கேட்டுக்கிறேன். நம்ம எல்லார் சார்பிலையும் இந்த மாலையை அணிவிக்கிறேன். அதோட இந்த அன்பளிப்பையும் கொடுக்குறேன். இது ஒரு முறை. என்னங்க அது? முன் வரிசையில முதல் ஆளா நான் தான் உட்காந்துருப்பேன். ஒழுங்கா பாடலைன்னா முதல் கல்லு ஏன் கல்லு தான் மேடைக்கு வரும்னு சொன்னீங்க. இப்போ ஆளையும் காணோம் கல்லையும் காணோம். மாலை வாங்க போன இடத்துல லேட் ஆயிடுச்சு. நீ எவ்வளவு பிரமாதமா பாடின, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா போச்சு தெரியுமா? பொய் சொல்லாதீங்க. என் பாட்டு எங்க கேட்டீங்க? நான் கேட்கலன்னு என்ன, ஜனங்க பாராட்டி பேசிட்டு போனது தான் நான் கேட்டேனே. இந்த பாராட்டுக்கெல்லாம் நீங்க தானே காரணம். இவ்வளவு நல்லா பாடினதுக்கு நான் தான் உனக்கு மாலை போடணும்.